ஓரணியில தமிழ்நாடு. எங்க ஓரணி நினைக்கிற நீ? கவின்னு ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்கடா. கவின்னு ஒரு பிள்ளைய வாழ வேண்டி இளம் தளிர். அவன் கவினோட முகத்தை பார்த்தா அவனுக்கு கண்ணீர் வரும். வாழ வேண்டிய பிள்ளை அவனை கொண்டுட்டாங்க. சாதி ஆணவ கொலை. 4 நாளா போராடுறாங்க அப்பா அம்மா. இதை தொடர்புடைய அத்தனை கொலையாளிகளும் கைது செய்யப்படணும், தண்டிக்கப்படணும். 4 நாட்கள் ஆகியும் கூட உடம்ப வாங்காம போராடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில கவின் பக்கம் நிக்குது. நீ எந்த பக்கம் நிக்கிற? நீ எந்த பக்கம் நிக்கிற? சமூக நீதி நாங்க தான் கிழிக்கிறோம், நாங்க தான் புடுங்குறோம். என்னவோ சமூக நீதி, என்னவோ சமூக நீதி? சாதிய கலவரத்தை, சாதிய வன்முறையை, சாதிய மோதலை வளர்த்தெடுப்பதே இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகள் தான். சமூக நீதி பேச தார்மீகம் இருக்கா? 60 ஆண்டுகள திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்துல அறநிலைத்துறை அமைச்சகத்துக்கு யாராவது ஒரு ஆதித்தமிழர் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? ஒரே ஒருவர். சமூக நீதி பேசுறா எங்க தாத்தன் காமராசு. அன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகன் போக முடியாது நிலைமை. சாதிய இருக்கும், சாதிய அடர்த்தி. அந்த காலகட்டத்தில் தாத்தா ரட்டமணி சீனிவாசனோட பேன் பரமேஸ்வரங்கிற ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி யார கோயிலுக்கு விடமாட்டம் சொன்னாங்களோ அவனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவிச்சு வரவேற்க வச்சாண்டா காமராசர். அவன் சமூக நீதியை நிலைநாட்டம். நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? வேங்க வயல்ல மனித கழிவை குடிநீர் தொட்டில கலந்துட்டான். மனித கழிவு. அதுல யாரு பாதிக்கப்பட்டானோ, எவன் அந்த மனித கழிவு மனித மலத்தை கலந்த குடிநீரை குடிச்சானோ அவனையே குற்றவாளிங்குது இந்த திராவிட மாடல் அரசு, புடுங்குற அரசு. அவனே குற்றவாளியான். சமூக நீதினு பேசுறாங்க இல்ல. வேங்கவேலுக்கு போய் எந்த மக்கள், அந்த மக்கள் ஒவ்வொரு வேளையும் சாப்பிடறப்ப தண்ணியை குடிக்கிறப்ப எல்லாம் மலம் கலந்த தண்ணியைத்தான் குடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்ச ஒரு ஆள் கேட்கிறாங்க. பொண்ணு கொடுப்பதிலையும் பொண்ணு எடுப்பதிலும் சிக்கலா இருக்கு, அவமானமா இருக்கு. மலம் கலந்த தண்ணியை கலந்து கொடுத்ததுக்கு பதிலாக விஷத்தை கலந்து கொடுத்துக்கலாமே கண்ணீர் வடிக்கிறாங்க வேங்கவேல் மக்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்கு போடல, தேர்தலை புறக்கணிச்சாங்க. அந்த வேங்கவேலுக்குள்ள எந்த கட்சியும் விடல. உள்ளே போன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா நாங்க அவங்களுக்கான பிள்ளைகள். ஐயா ஸ்டாலின் கேரளா போறாரு, வைக்கத்துல போய் சமூக நீதி நாள்னு அங்க பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் பண்பாளால் புரோகித்தோட இல்ல திருமணத்துக்கு பஞ்சாபுக்கு போறாரு. ஏண்டா வேங்கவேலுக்கு போகல? உங்க பெரியார் மண்ணில் வேங்கவேல் வராதா? அந்த வேங்கவேலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு தரையில் அமர்ந்து அவங்க வீட்டுல வந்து ஒருக்கப்பட்ட தண்ணி எடுத்து குடிச்சு நான் உங்களோடு இருக்கேன், தைரியமா இருங்க, இந்த அரசு உங்களோடு இருக்கும், தைரியமா இருங்கன்னு நம்பிக்கை கொடுத்திருந்தா நீ மக்களுக்கான ஆட்சியாளர். நீ சமூக பேசலாம், பேச துணிவு இருக்கு, உனக்கு யோகிதை இருக்குது. எதையுமே செய்யாம சமூக நீதினா